அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டே கிரகங்கள் மட்டும்தான் பெயர்ச்சி, சூரியன், சுக்கிரன். இரண்டு கிரகங்களும் ஒரே நாள்ல தான் பெயர்ச்சி ஆகிறாங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு. மற்றபடி எந்த கிரகங்களும் பெயர்ச்சி ஆகல. சந்திரன் வழக்கம் போல எல்லா ராசிகளையும் பரிமாணம் ஆகிக்கிட்டே இருக்காரு, அதை பத்தி ஒரு ப்ராப்ளம் இல்லை. சோ இந்த பெயர்ச்சிகளால் முதல்ல நாடு ரீதியா, உலக ரீதியா எந்தெந்த மாற்றங்கள் நடக்கும்னா, அதிகாரம் முதல்ல அதிகமா பெருகும். அதிகாரம் பெருகுங்கிறது எப்படின்னா, சூரியன் தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு சிம்ம வீட்டுக்கு போறது, கேதுவோட இணைகிறது, நிறைய ஆட்சி கவுன் கவுந்து போறதே நம்ம பார்க்கலாம். அதாவது அரசாங்கமே ஒரு அரசாங்கத்திட்ட ஏமாந்து போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அந்த ஒப்பந்தத்தை ஏமாத்துற மாதிரி அரசாங்கமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஏமாந்து போற அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா சூரியன் கேது இணைவு. அதே மாதிரி இதய சிகிச்சை நிபுணர்களால் மிகப்பெரிய சாதனை ஒண்ணு செய்யப்படுது. ஏன்னா சூரியன் தான் இதயம் சார்ந்த அமைப்பு, முதுகு எலும்பு தந்தோணம் சார்ந்த அமைப்பு. சோ இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிக்கப்படலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறனால ஏதாவது ஒரு விஷயம் ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாவே சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது சிம்மத்துக்கு 2ல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பாதிப்பு. காவல்துறை சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அவங்க வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட, நாட்டின் பாதுகாப்பு கூட சிறிது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போதுல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கனிம வளங்கள் பாதிப்பு, இயற்கை சீற்றங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சனி வக்ரமாகுது. சனி வக்ரமாகும் போது கனிம வளங்களால பாதிப்பு, இயற்கை சீற்றங்களால் பாதிப்புங்கிறது ஒரு சில விஷயங்கள். பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, மிதுன ராசியில குருவும் சுக்கிரன் இணைகிறாங்க. அப்ப இது பொதுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு, இணையவழி தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படலாம். இப்ப திடீர்னு புதுசா ஐடி கம்பெனி கூட புதுசா வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஆடம்பர கார்கள் ஏதாவது ஒண்ணு லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல நடக்கும். ஸோ பிளஸ்ன்னு பார்த்தோம்னா, ஆடம்பரத்துக்கும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, ராசியில சுக்கிர பகவானின் சஞ்சாரம் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் நடக்க போகுது. அதே மாதிரி ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் சூரிய பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்ப இதோட அமைப்பு என்ன? கைக்கு வரவுக்கு அதிகமான பணம் வரும். இப்ப உதாரணத்துக்கு 10 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 15 ரூபா சம்பாதிப்பீங்க. சோ இது வேலைக்கு போறவங்களோட தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ராசியில சுக்கிரன் வருதா அப்படிங்கும்போது என்ன, உங்க தொழில நீங்க தான் கிங் அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். அதாவது ஒரு ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங் மாதிரி சொல்லலாம். இத ஃப்ரீ மார்க்கெட்டிங் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம். அப்ப ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி எதுவும் நடக்காதான்னு கேட்டா கிடைக்கும். அது கொஞ்சம் முயற்சி செய்வீங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போராட்டத்தின் பேர்ல, அதே மாதிரி ஒரு சில செலவுகள்லாம் பண்ணி, இப்ப உதாரணத்துக்கு விளம்பரம் எடுக்கிறீங்க. விளம்பரம் எடுக்கும் போதுல அது எப்படி இது சும்மாவா எடுப்பீங்க? சோ அதுக்கு பணம் செலவு பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே ஒழிய வேற எதுவும் நெகட்டிவா நடக்காது. அதே மாதிரி முதல் 15 நாளைக்கு மேலதிகாரிகள்ட்ட எந்த வம்பு வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. வேலைக்கு போறவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட முதலாளிகள்கிட்டையும், உங்களோட டீம் லீடர்கிட்டையும், உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்டையும் எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தலைமையா இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி தந்தை மகன் ஒற்றுமை இந்த நேரத்துல ரொம்ப பாதிக்கும். தந்தை மகனா இருந்தாலும் சரி, தந்தை மகளா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல கடகராசினருக்கு அந்த ஒற்றுமை பாதிக்கும். தேவையில்லாத மனஸ்தங்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் தந்தை உங்களிடம் நடந்து கொள்வார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இந்த கடகராசிக்கு இந்த சூரியன் ஆட்சியானவே தந்தைக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுவும் இல்லாம கேதுவோட வேலை இணைகிறார். சோ அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தியில உங்கள்ட்ட ஆத்திரப்படுவாரு, வேதனைப்படுவாங்க. அந்த ஏமாற்றத்தை நீங்க கொடுக்காதீங்க. சோ நீங்க ராசியில சுக்கிரன், சூரியனோட கேது. சோ நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்டது நடக்கும்ட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க மனசை வேதனைப்படுத்தினா அப்புறம் அவங்க வேதனைப்பட்டு வேகப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? சோ அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல பேசுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஆழ் மனதுல, அதாவது மனசுக்குள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவீங்க. காதல இந்த நேரத்துல அப்பா அம்மாட்ட வெளிப்படுத்துவீங்க. இல்ல மனசுல வேற ஏதாவது நான் இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதை வெளிப்படுத்துவீங்க. இது ஒரு அற்புதமான காலகட்டம். செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது மனசுல உள்ள எல்லாமே வெளிப்படுத்த போறீங்க. சோ வெளிப்படுத்த இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இப்பதான் அவங்க தைரியம், பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, தைரியத்தை வச்சுட்டு
லவ் பண்ற பொண்ணுகிட்டே சொல்றாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். மனசுல உள்ளதை எப்ப வெளியில நம்ம வெளிப்படுத்துறோமோ, அப்பவே நமக்கு பாதுகாப்பற்ற தன்மைக்கு போறோம். இதுதான் இயல்பு. இன்னைக்கு பிராக்டிகலான உலகத்துல மனசுல உள்ளதை வெளியில சொன்னா அவன் தான் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்களே. சோ இந்த பாதுகாப்பு இல்லாத தன்மையை அப்பா அம்மாட்ட இது பண்ணலாம். அப்பா அம்மாட்ட மனசுல உள்ளதை பேசலாம். கண்டவன்ட்ட ஏன் பேசணும்? சோ ரொம்ப ரொம்ப அமைதியா யாருகிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அவசரப்பட்டு யாருகிட்ட என்ன பேசணும், யாருகிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியாம பேசிடாதீங்க. சோ இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்துல உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும். சூரியனோட கேது இணைகிறார். அப்ப சூரியன் கேதுவாயிருச்சு, கேது சூரியன் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன? பேச்சினால் ஏமாற்றம் அடைந்தேன் அப்படிங்கிறத சொல்லணும். வருமானம் வரும். அதனால ஒரு குறையும் வராது. ஆனா இந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்பு. அதே மாதிரி சிவ பக்தர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல தலைமை பண்பும் அதனால ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பேசுற மாதிரி உள்ள அமைப்பெல்லாம் கிடைக்கும். அதாவது ஆன்மீக சொற்பொழிவு இல்லாட்டியும் ஒரு மேடையில ஏறி போய் பேசுற அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை கிடைக்கும் சிவ பக்தர்களாக இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி தந்தையோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சனி 9ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறது தவறு. திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில எல்லாம் எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ராசியில சுக்கிரன் வருது. எல்லா வகையிலையும் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே ஒழிய நெகட்டிவ்க்கு வேலை வராது. இன்னும் சொல்ல போனா நீங்க கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்துக்கு ஒரு ஆன்மீகம் இல்ல லௌகீக பயணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இந்த காலகட்டத்துல நடக்கும். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ஆவணி மாசத்துல. சரிங்களா? மற்றபடி பொருளாதார ரீதியா கொஞ்சம் சறுக்குகள், பூமி ரீதியா கொஞ்சம் சறுக்கல்கள் வரும். அப்படிதான் சொல்லணும். பொருளாதார ரீதியா சறுக்கல் வராது. பூமி ரீதியா, அதாவது பூமி ரீதியானா அப்ப பெரிய ரியல் எஸ்டேட் லார்டா இருக்கவங்க, அப்புறம் நிறைய சொத்து பத்து வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ராசியில 4ஆம் அதிபதி இருக்கும்போது ஏன் நான் கவனமா இருக்கணும்னுட்டு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இந்த அமைப்பு கொஞ்சம் சிக்கலை தரும். அதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள உருவாக்கணும். நீ இந்த இது உனக்கு வேணும்னா நீ இதை எனக்கு பண்ணு அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட். இப்போ ஒண்ணும் இல்லை, வாடகைக்கே விட்டுருக்கீங்க. உங்க கடையில தான் அவங்க வாடகை இருப்பாங்க. ஆனா அவங்க ஏதோ அவங்க பெரிய ஆள் மாதிரி நீங்க இது மாதிரியும் உங்களை கமிட்மெண்ட்டுக்குள்ள அவங்க கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம், அதாவது அக்ரிமெண்ட் போடுற அமைப்பு கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா போடுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த நேரத்துல ப்ரெஷர் அதிகமா இருக்கிறவங்க ப்ரெஷரை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமா இல்லை. தேவையில்லாம அதீத ப்ரெஷர் வரும் உங்களுக்கு. கோபம் வரும். கோபத்தால பாதிப்பு வரும். அதே மாதிரி கரண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ, போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ, காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ கூட உங்களுக்கு இந்த நேரத்துல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் முழுக்க முழுக்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சாதகமாவே இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இல்லை. குரு நிக்கிற இடத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நிக்கிறாரு. அதனால அவர் நல்லவரா இருப்பாருன்னு மட்டும் நம்பாதீங்க. காப்பாத்த வர்றேன்னு சொல்றவனே இந்த நேரத்துல கழுத்து எடுத்துட்டு போயிடுவான் அவங்கள. சோ செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. அதே மாதிரி தந்தைகிட்ட அப்பா கிட்ட தேவையில்லாம வாக்குவாதம் பண்ண வேண்டாம். மேலதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ண. நமக்கு நல்லது நடக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு போராடி, சண்டைன்னு வந்தாவே செவ்வாய் உள்ள வந்துடுறாரு. சோ போராட்டத்தை பத்தி இந்த நேரத்துல நீங்க பேசவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்குது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு. சரிங்களா? ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. ஆடம்பர செலவுகளால் இந்த நேரத்துல நீங்க கடன் சார்ந்த அமைப்பு வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படும். சோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானமா இருந்தீங்கன்னா, கவனமா இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நீங்க அடுத்தவங்களோட அட்வைஸையும் கேட்கக்கூடாது, நீங்களும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. சோ நீங்க அடுத்தவங்களுக்கு பாவம் நினைச்சு பண்றதே, இறக்கப்படுறதே பல வகையில பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தேவையில்லாத மனச்சங்கடத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ என்ன எப்படி பண்ணணுங்கிறது இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னாவே, ஒரு வேலையும் பார்க்காம உங்களோட வேலையை மட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்தாவே, சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். இதை ஒரு லைன்ல சொல்லலாம். ஆனா எந்தெந்த இடத்துல எங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளவு டீட்டெயிலா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சகோதர சகோதரிகள்லாம் இந்த நேரத்துல நம்ப வேண்டாம். என்னன்னு சொல்ல போனா நீங்க நம்ப வேண்டியது உங்களோட படிப்பு, உங்களோட சிந்தனை, உங்களோட செயல்பாடு. இந்த 3 மட்டும் நம்புங்க. வேற எதையும் நம்பாதீங்க. இதை நம்பினா இதுதான் உங்களுக்கு கை கொடுக்குமே ஒழிய எல்லாருமே இந்த நேரத்துல உங்களுக்கு நெகட்டிவா பாசிட்டிவ் அப்ரோச் இல்லாம நெகட்டிவ் அப்ரோச் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த நேரத்துல சந்தோஷமும் இருக்கும், சங்கடமும் இருக்கும். அதாவது சங்கடம்னா அது பணவிரயமா இருக்கலாம், இல்ல மனவேதனையா இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்துல. ஆனா எல்லாம் ஹாப்பியா இருக்கும். காரணம் என்ன? சனி வக்ரம். நட்சத்திராதிபதி வக்ரமானதுதான் உங்களுக்கு இந்த நேரத்துல குறைய ஒழிய மற்றபடி எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா புது துணி வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது சுக்கரன் ராசியில வரனால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புது துணி, பட்டு துணி வாங்குற மாதிரி அமைப்பு.
அதே மாதிரி நகை வாங்குற அமைப்பு, அதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி உங்களுக்கு சௌக்கியத்துக்கு என்ன வாங்கணுமோ, உங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குவீங்க. இதுல அதிகபட்சம் ஏசி வாங்குறவங்க அதிகமா இருப்பீங்க. காரணம் என்னன்னா சுக்கிரன்ங்கிறது ஏசி ரிலேட்டடா ஏசி கார் வாங்குவீங்க. இந்த மாதிரி அமைப்புகள் தான் அதிகமா இருக்கும். இல்லாட்டி ஏசி கார்ல வாடகைக்காவது போவீங்க. வாடகைக்கு ஏசி கார் எடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது. இந்த மாதிரி அமைப்புகள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாவும் ஹாப்பினஸ கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்க மாப்பிள்ளைய பிடிக்கிற மாதிரி அமைப்பு. காரணம் என்னன்னா சனி பகவானவர் வக்ரமானதுனால உங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியேறணுங்கிற அமைப்பு. ஸோ வெளியில இருந்து மாப்பிள்ளை வர்றாரு, அவர் இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணத்தை முடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சாதகமான நல்ல நிலைமையை கொடுப்பாங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் சற்று பிரிவினையை கொடுக்கும். நான் ஆரம்பத்திலே தெளிவா தான் சொல்றேன். வெளிநாட்டுல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்க இந்த நேரத்துல இருக்கிற இடத்த விட்டு வெளியில போவீங்க. சோ அப்ப கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தா பிரிவினை ஏற்படுமா? அப்ப கொஞ்ச நாளைக்கு இல்லாட்டி நல்லா பேசிக்கிட்டே உங்க கணவனை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி தரும். இதெல்லாம் காரணம் உங்களுக்கு சூரியன் கேது இணைவு தான் குடும்பத்தை பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. சுக்கிரன் ராசியில இருக்கனால மகிழ்ச்சியாவே பிரிச்சு வைப்பாங்களே ஒழிய சங்கடப்பட்டு பிரிச்சு வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. நட்சத்திராதிபதியை செவ்வாய் பார்க்கிறார். சோ இந்த அமைப்பு உங்களுக்கு கோபம் அதிகமா வரும். நீங்க தான் இந்த நேரத்துல எல்லாரையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க எல்லாத்தையும். சோ கோவத்தை குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். கோவப்படுறதுனால ஒரு வேலையும் நடக்காது. இல்ல நான் கோவப்படுவேன் அப்படி இப்படின்னு நினைச்சீங்களா, நல்லா இப்போதைக்கு ப்ரெஷர் வராது. ஆனா பின்னாடி ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சனியும் செவ்வாயும் இந்த நேரத்துல உங்க நட்சத்திராதிபதியை செவ்வாய் பார்க்கறதுனால கோபம் கடுமையா இருக்கும். முருகன் வழிபாடு பண்ணுங்க, அந்த கோபம் குறையும். சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரமானது ரொம்ப ரொம்ப தப்பு. சோ உங்கள் உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகள் விஷயத்துல ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது. அரசு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அதை பத்தி பேசக்கூடாது. தேவையில்லாம மேலிடத்துல இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா பாதிப்பு இருக்காது. இல்ல நான் எல்லாம் பிரச்சனை பண்ணேன், நீங்க சொன்னதுக்கு எதிர்மாறா பண்ணுவீங்களா, கண்டிப்பா ஒரு வில்லங்கத்துக்குள்ள போய் மாட்டீங்க. உங்களை லாக் பண்ணி ஜெயில போற அளவுக்கு கொண்டு போவாங்க. சோ தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம இருந்தாலே பல விஷயங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடந்தா நமக்கு என்ன? சோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும். வக்கீல இருக்கவங்க தயவு செஞ்சு டைவர்ஸ் கேஸை இந்த நேரத்துல அட்டன் பண்ணாதீங்க. அட்டன் பண்ணீங்கன்னா அவங்க குடும்ப பிரச்சனை உங்க குடும்ப பிரச்சனையாவே மாறிடும். காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல அடுத்தவங்களோட விஷயத்துல சுத்தமாவே தலையிடக்கூடாதுங்கிற அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி போகும்போதுல மாட்டீங்க. வக்கீலா இருக்கிறவங்க, கமிஷன் ஏஜென்டா இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, கார் ஷோரூம்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளை எப்படியாவது விற்கணும், அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது பண்ணணும். அதாவது புதன் ஆதிக்கத்துல உள்ள அத்தனை பேருக்குமே இந்த நேரத்துல சரியான பாதிப்பு குடும்பம் சம்பந்தப்பட்டுல வரும். அடுத்த விஷயத்துல மூக்க நுழைச்சிங்கன்னா நீங்க இந்த நேரத்துல மாட்டிக்குவீங்க. தப்புக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் நடக்காது. அடுத்த விஷயத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் சும்மா இருங்க. ஹாப்பியா இருங்க, ஃப்ரீயா இருங்க. ராசியில சுக்கிரன் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. சோ ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான தன்மையில இருக்கும்போது நீங்க ஏன் பணம் வந்துடும். அதை பத்தி ஒரு பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல பெரிய ஆளுகள்கிட்ட பெரிய விஷயத்த பண்ணி நீங்க உங்க பேரை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். மற்றபடி குழந்தைகள் பள்ளி குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் வராதுங்க. நல்லா இருக்கும். படிப்புல எந்த குறையும் வராது. டாக்குமெண்டேஷன்ல எந்த குறையும் வராது. அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்ல எந்த குறையும் வராது. அடுத்தவங்களுக்கு செய்யும் போதுல மாட்டிக்குவீங்க. அதை கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்து பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி தொழில் அமைப்பு அதான் எல்லாமே கொஞ்சம் அதாவது எல்லாமே கரெக்டா இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணா சரி அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.